பரணி சண்முக சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ நம்ம முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி கேஸில் இசக்கியை அரெஸ்ட் பண்ணிவிட்டு லாக்கப்பில் போட்டுடுறாங்க. நம்ம இசக்கிக்கிட்ட எவ்வளவு கேட்டோம், இசக்கி வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ தானா இப்படி சவுந்தரபாண்டியை வெட்டின போல் அப்படியே திமித்து போய் நின்றுட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க, ஆனால் இசைக்கு வாய் திறக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நேராக ஹாஸ்பிட்டலில் நம்ம சவுந்தரபாண்டிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. சவுந்தரபாண்டிக்கு கழுத்தில் வெட்டுப்பட்டதால் அவங்களால பேச்சுவார்த்தை கூட பேச முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சண்முகம் ரொம்பவே பதட்டத்தில் இருந்துட்டுருக்காங்க. உடனே இசக்கியை பார்க்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. இல்லை இசக்கி, நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரை காப்பாற்றுறதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு போது இசக்கி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம முத்துப்பாண்டி இங்கே பாரு, அவன் மட்டும்தான் என் அப்பா இருக்கிற இடத்துல இருந்திருக்கா. அவள் கையில தான் அந்த கூர்மையான பொருளே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவள் பண்ணாமல் வேற யார் பண்ணியிருப்பா? இங்கே பாரு, ஏற்கனவே இசக்கிக்கும் என் அப்பாவுக்கும் மட்டும்தான் விரோதம். அந்த கோபத்துல தான் இசக்கி இப்படி பண்ணிட்டா. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்கிற மாதிரி முத்துப்பாண்டி அந்த இடத்துல இசக்கி தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சண்முகம் ஏல முத்துப்பாண்டி, தப்பா பேசிட்டு இருக்க, என் தங்கச்சி இந்த அளவுக்கு கொடூரமானவ கிடையாது. அவ கண்டிப்பா இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரம் நீ ஏன் நம்புவா அப்படின்னும் போதோ அதையும் பார்த்துக்கலாம். முறைப்படி சட்டப்படி இசக்கிக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுத்தே ஆகுவா அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்க, தண்டனை வாங்கி கொடுப்பியா? ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை விட்டுரு. இங்க பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த பிரச்சனைக்கோ என் தங்கச்சிக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சு அவளுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுப்பேன். நீ ஏன் அவளை வெளியில எடுப்பல அப்படின்னு சவால் விட்டுட்டு சண்முகம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அங்க சவுந்தரபாண்டிக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிச்சதோ பரணி வெளியில வராங்க. அப்போ சண்முகம் ஓடி போய், இல்லை ஆமா உன் அப்பா இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னும் போது, இங்க பாருடா, இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. என் அப்பா கண் திறந்து பேசணும். அவர் இப்படி பண்ணது யாருன்னு அவர் வாயாலேயே வாக்குமூலம் கொடுக்கணும். அந்த ஒரு வாக்குமூலம்தான் இசக்கியா இதை பண்ணா இல்ல வேற யாரும் பண்ணாங்களான்னு தெரிய வரும். இசக்கி உள்ள போறதும் உள்ள போகாம இருக்கிறதும் என் அப்பா கொடுக்குற வாக்குமூலத்துல மட்டும்தான் இருக்குடா. மற்றபடி இசக்கியை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இசக்கியத்தான் தானே தப்ப ஒப்புக்கொண்டிருக்கா அப்படின்னதும் சண்முகம் அதிர்ச்சியாராங்க. என்னல சொல்ற, ஆமா உன் அப்பா பொழைப்பால அப்படின்னதும் கவலைப்படாதடா, நாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டோம், கண்டிப்பா அவரு கண்மொழிப்பாருங்கிற மாதிரி பரணி அந்த இடத்துல சண்முகத்தை சமாதானப்படுத்துறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இசக்கி கண்டிப்பாக சவுந்தரபாண்டியை இப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இசக்கிக்கு தைரியமும் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க மனசாட்சி இல்லாதவங்களும் கிடையாது. ஸோ சவுந்தரபாண்டி இசக்கியை வெட்டலான்னு போயிருப்பாங்க. அந்த டைம் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டையும் போயிட்டு இருந்துச்சு. உடனே அந்த இடத்துக்கு நம்ம சிவபாலா அநேகமாக வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம சவுந்தரபாண்டி வெட்டுப்பட்டு கிடந்த டைம்ல ஒட்டுமொத்த குடும்பமே இருந்தாங்க. ஆனால் சிவபாலை மட்டும் அந்த இடத்துல இல்லை. அப்படின்னா கண்டிப்பா இசக்கியை சவுந்தரபாண்டி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம சிவபாலன் தான் இப்படி கோபத்துல சவுந்தரபாண்டியை பண்ணிருப்பாங்க. தனக்காகத்தானே நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு சிவபாலன் தன்னோட அப்பாவை வெட்டிட்டான். இதனால இவன் மேல நாம பழி போடக்கூடாது அப்படின்னுட்டு சிவபாலனை காப்பாத்துறதுக்காகத்தான் இசக்கி தன் மேல பழிய போட்டிருப்பாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. ஆனா இந்த இடத்துல முத்துப்பாண்டி இசக்கியை நம்பாம விட்டது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கும்.